கூடப்பாக்கம் பகுதியில் புதியதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் சின்ன கைலை சிவத்தொண்டர் திருக்கூட்ட அடியார்கள் காலை முதல் திருவாசகம் முற்றோதல் நடத்தினார்கள். இதனிடையே அடியவர் மனம் போற்றும் அப்பூதி அடிகள் நாடகம் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கலைமாமணி நந்தகோபால், கலை நன்மணி பிரமோத், நடிகை மணி வெங்கடேசன், நடிகைகள் கலை ரத்னா பரமேஸ்வரி, படிக்கட்டி முத்தமிழ், பாரதி என்கிற பரமேஸ்வரி இவர்களுடன் திரைப்பட நடிகர் புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், கதை திரைக்கதை வசனம் முனைவர் இலங்கேஸ்வரன், இயக்கம் ஒப்பனை புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், ஒலி மேடை நிர்வாகம் ரவி பாரதி, அலங்கார உடைகள் ஏசிடி படைப்பாளர் கலைக்குழு, நாடக ஆலோசகர் ஆன்மீக செம்மல் அருணாச்சல சுவாமி, சிவஞானியார் ஆகியோர் கலந்து கொண்டு நாடகம் சிறப்பாக நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை சென்னையில் இருந்து வந்த முது தம்பதியர்களுக்கு எழுப்பான் அகவை மாண்புறு மணவிழாவை திரு சின்ன கைலை சிவஞானியார் அவர்கள் நடத்தி வைத்து ஆசி வழங்கினார். மேலும் அவர் சின்ன கைலையின் அற்புதங்கள் பலவற்றை எடுத்து கூறியும் சின்ன கைலாயத்தில் உள்ள நீண்ட ஆயுளை தரும் யமதுவர் மார்க்கண்டேய சிவலிங்கத்தின் வரலாற்றுகளையும் பெருமைகளையும் கூறி உரையாற்றினார். பின்பு அடியார்கள் தங்கள் கரங்களாலேயே சின்ன திருக்கைலாயத்திற்கு மார்க்கண்டேய சிவலிங்கத்திற்கும் கலச திருமுழுக்கு ஆட்டி அலங்காரம் செய்து வழிபாடு செய்கின்றனர். வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி பூஜை அன்னதானத்துடன் 4 கால பூஜை நடைபெறும். அன்று மாலை 108 அன்பர்கள் கலந்து கொண்டு மண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும், மாலை 7 மணி முதல் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும் என்றும், அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மலையரசியுடன் அமர் திரு கூடல் பாகன் கைலாயநாதன் அருள் பெறுமாறு அன்போடு அழைப்பு விடுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவமையப்பர் அறக்கட்டளையும் விழா குழுவினரும் செய்திருந்தனர்.